ஆனால் கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றார், இல்ல உனக்கு வேர்டு கொடுத்திருக்கிறார், நீ சாட்சி கொடுக்கணும். அப்படி சொன்னதும் பவுல் மற்ற 275 பேரை விட்டு தனியாக எழுந்து நிற்கிறார். இங்கதான் வித்தியாசமா இருக்கிறான். சூழ்நிலையை வைத்து பார்த்தால் மற்றவர்களில் நீயும் ஒருவன், ஆனால் வார்த்தையை வைத்து பார்த்தால் நீ வித்தியாசமானவன். சூழ்நிலை வைத்து பார்த்தா மற்றவர்களில் காலை பாருங்க, 12 பேர் வேவு பார்த்துட்டு வராங்க, மற்ற 10 பேரும் சூழ்நிலை வைத்து பார்க்கிறாங்க. அதெல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். அதை சுத்தி ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி பார்க்கிறாங்க. ஆனா காலை வந்து வார்த்தையை வைத்து பார்க்கிறான். இல்ல, நாம் அதை எளிதில் சுதந்திரித்துக் கொள்ள. எனக்கு கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தார். இந்த சூழ்நிலை வைத்து பார்த்தவர்களுடைய பெயரை கர்த்தர் உச்சரிக்காம வார்த்தையை வைத்து பார்த்தவனுடைய பெயரை மட்டும் சொல்றார். சூழ்நிலை வைத்து பார்த்தவங்களை சொல்றார். இதோட கூட என்னை 10 முறை பரீட்சை பார்த்த மனிதர்களில் ஒருவர், அந்த 12 பேருக்கு பேரை எழுதி இருக்கு. என்னாகுமோ 13வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. வேவு பார்க்க போனவங்க லிஸ்ட் இருக்கு. ஆனா ஆண்டவர் பேரை சொல்லும் போது அவன் கிடையாது, இவங்க பேரை கூட அவருக்கு சொல்ல பிடிக்கவே இல்லை. ஆனா காலேப் சொல்றான், வித்தியாசமானவனை குறித்து பேசுகிறான். அவன் வேற ஆவி உடையவன். என் பேரை கர்த்தர் வாயை திறந்து சொல்ல பிடிக்காம ஆயிடக்கூடாது. ஏன்னா அறியாமை, பலவீனம் அதெல்லாம் தெரியும். அப்பெல்லாம் கர்த்தர் வந்து இடைபடுவார். இது இவ்வளவு பக்கத்துல கொண்டு வந்தாச்சு, உன் கண்ணுக்கு காட்டி கொடுத்த. நீ வேவு பார்க்க தானே போன. நீ விருந்துக்கு போனியா, வேவு பார்க்க போனியா? விருந்துக்கு போனாலே அடி தான் விடுவான். வேவு பார்க்க போன உயிரோட திரும்ப வந்திருக்கு, அதை கூட உனக்கு பார்க்க தெரியலையே. அதான் காலேப் அப்படி பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு எடுபட்டதுனால அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நாம உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமோ நம்மள அவங்க கண்ணுக்கு உள்ள போனா மட்டும் இல்ல, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஹல்லேலூயா. சிலர் டேஸ்ட் பார்க்கவே 2 கிலோ சிப்ஸ் வாங்குவாங்க. ஆமென். பாருங்க, சாப்பிட்டுட்டே வராங்க. நல்ல டேஸ்ட் தான், அப்படி சாப்பிட்டே வராங்க. வார்த்தையை வைத்து எதிர்காலத்தை பார்க்கிறவர்கள் நம்பிக்கையை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பவுல் தான் கடைசி வரை பேசுறார். நாம் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நம்பிக்கை!